வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 விதமான காய்களை வச்சு ரொம்ப சத்தான மிக்சட் வெஜிடபிள் பொரியல் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த மிக்சட் வெஜிடபிள் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 விதமான காய் வச்சுருக்கேன். பீன்ஸ், கேரட், கேப்சிகம், அவரைக்காய், முட்டைக்கோஸ். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இது தவிர பொரியல் காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். அது கூட 2 காஞ்ச மிளகாய், அடுத்து கறிவேப்பிலை. இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். பெருங்காய பவுடர் சேர்த்தோம்னா நல்லா மணமாக இருக்கும் இந்த பொரியல். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா அது கூட கட் பண்ண பீன்ஸை சேர்த்துடலாம். எல்லாமே ஒரே அளவு எடுத்திருக்கேன். பீன்ஸ் நீங்கள் கட் பண்ணி போடும்போது இந்த மாதிரி மிடில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவரைக்காய், முட்டைக்கோஸ், கேரட். நம்ம கேப்சிகத்தை கடைசியில் தான் சேர்க்கணும். இந்த காய் பாதி குக்கானதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். கேப்சிகம் அந்தளவு வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு பெரட்டி விட்டுட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட சாம்பார் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. அது கூட இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவு தண்ணியை இதில் தெளிச்சிடலாம். மூடி போட்டுடலாம். மிதமான தீயில் வச்சு இந்த காய் பாதி அளவு குக் ஆகட்டும். காயையும் பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா தீயை மிதமான தீயில் வச்சு வேக விடுங்க. அதே மாதிரி தண்ணியவும் நிறைய ஊற்றிடக்கூடாது, தெளித்து விட்டால் மட்டும் போதும். காய் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் பாதி குக் ஆகிறதுக்கு. மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். காய் பாதி குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கேப்சிகத்தை சேர்த்துடலாம். கேப்சிகம் ரொம்ப குக்காக இருந்ததுன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம இது பாதி குக்கானதுக்கப்புறம் சேர்க்குறோம். கேப்சிகம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம். மூடி போட்டாலுமே அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும், காயெல்லாம் சாஃப்டாகிற வரைக்கும். திறந்து பார்க்கலாம். எல்லா காயுமே நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. பாசிப்பருப்புமே குழையாமல் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி கேப்சிகமும் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் வெந்திருக்கு. நம்ம பாதி குக்கானதுக்கப்புறம் சேர்த்ததுனால கேப்சிகமும் இப்படி தான் இருக்கணும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒவ்வொரு காயும் தனியாக பொரியல் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி 4-5 காய்கள் சேர்த்து பொரியல் பண்ணி சாப்பிட்றது வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். மிக்சட் வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.